வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். அதுவும் நல்லா மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம நார்மலாக செய்கிறத விட இது செட்டிநாடு ஸ்டைலில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நல்லா நான் ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து நடுவில் 4ஆக வகுந்துக்கிட்டேன். ஃபுல்லாக எடுத்துடாதீங்க, நடுவில் 4ஆக வகுந்து கீறி விட்டுக்கணும். பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, விதைகள் இருக்கக்கூடாது. காம்பில் நுனியில் மட்டும் நறுக்குனா போதும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தகுந்தாப்பில் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நம்ம கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்து அதை கலந்து விட்டு இப்போ லேசாக பெரட்டினாப்பில் வச்சுருங்க. நம்ம மீனுக்கு தடவும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கோங்க. பெரட்டி வச்சதை அந்த மசாலாக்களை இந்த 4ஆக வகுந்த கத்திரிக்காய்க்குள்ளார நம்ம உள்ளே வச்சிடணும். இதில் பூச்சி எதுவும் சூத்தை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கங்க. நல்ல கத்திரிக்காயை, பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா கத்திரிக்காயிலையும் 4ஆக வகுந்ததுக்குள்ளார இந்த மசாலாவை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ண கத்திரிக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சுட்டு நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு அந்த கத்திரிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தோல் லேசாக சுருங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நம்ம வேணும்னா குழம்பு மாதிரியும் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நல்லா வத்த விட்டு நல்லா தொக்கு கணக்காக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம், சுட சுட சாதத்தோடையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கத்திரிக்காய் அந்த தோல் நல்லா சுருங்கின உடனே எடுத்து வச்சுருங்க. இதே போல் எல்லா கத்திரிக்காயையும் நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலே நம்ம மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கடுகு சேர்க்க தேவையில்லை. செட்டிநாடுலாம் கடுகு சேர்க்க மாட்டாங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு 10லேருந்து 15 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. கூடுதலாக குறைச்சலும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 தக்காளி, நல்லா கனிவான தக்காளியை எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த தக்காளியினுடைய பச்சை வாசனை போகட்டும். வதக்கிட்டு இதில் குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு குழம்புத்தூள்னால் மிளகாத்தூள், தனியா எல்லாம் கலந்து அரைச்ச பொடி. இது வீட்டில் அரைச்ச பொடி, அதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதே நல்லா காரசாரமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் மிளகாத்தூள் போட்டிருக்கனால இதுக்கு தனியாக மிளகாத்தூள் தேவையில்லை, குழம்பு பொடியே போதும். அதுவும் நல்லா வாசனை, அந்த மசாலானுடைய வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி விட்ருங்க. ஊற்றிட்டு குழம்புக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூடுதலாக குறைச்சலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு குழம்புகளுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கும் பொழுது
நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலே நம்ம செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயை கொஞ்சம் மசாலா கரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அந்த எண்ணெயிலே செய்யுங்க. அப்போ தான் மசாலா கத்திரிக்காய்ன்றது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா காய் நல்லா வெந்து கொடுத்துருச்சு பாருங்களேன். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு, சுட சுட இருக்குது. நல்லா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அருமையான செட்டிநாடு ஸ்டைலு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.